வெல்கம் பேக். சரி, ஓகே ஓகே. மனுஷன் வாய்ஸ் மாத்தி பேசுறாங்க. போலாமா? ஓகே. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆக்சுவலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி பிக்சல் பேட்டரி பல்ஜ் இஷ்யூ பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டிருந்தேன், உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க, அந்த கமெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு தான். ஓகே ஓகே. மேலே போடா, யூஐயில் வந்து என்ன சாகடிக்கிறதுல இதை விட்டோமேடா, சைனாலேயும் iOS இருக்குல்ல, அதுதான் சொன்ன வந்துட்டேன். சரி விடு, நினைப்பாங்க சைனா ஸ்பெஷலைஸ்டு iOS-ஆ? சைனாக்குன்னு இருக்கும்ல ஒரு சில லிமிடேஷன்ஸோட. ஆமாம், ஓ சைனா கூகுள் கிடையாது அவங்க அந்த மாதிரி வந்து iOS-லேயும் நான் இதை பார்ப்பேன் அதை பார்ப்பேன்லாம் சொன்னால் உன் வீட்டில் போய் பார்ப்பட அப்படின்ட்டுருவாங்க. சரியா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, ஓ ஸோ இங்கே வந்து பாரு, iQOO 12 UUSDO அப்படிங்கிற நம்பர் வந்து யூசிங் iQOO 12 ஃபார் த பாஸ்ட் 1 year ப்ரோ, ஆல்ரெடி யூஸ்டு iQOO 7 Legend BMW எடிஷன். நம்ம இமானுவல் ப்ரோ யூஸ் பண்ணதில்ல அதான். ப்ரோஸ் வந்து என்னன்னா, ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ், ஆசம் கேமரா, 120 வாட் சார்ஜர், சார்ஜஸ் வித்தின் 20 minutes, நோ ஹீட்டிங் இஷ்யூ, டைம்லி செக்யூரிட்டி அப்டேட்ஸ், சந்தோஷமா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. கான்ஸ், சார்ஜர் டிசைன் அண்ட் கேபிள் இஸ் இன்ஃப்ளெக்சிபிள், சம்டைம்ஸ் வில் டேமேஜ் த போர்ட் ஆஃப் த ஃபோன் if not used properly. Battery life is 1 day only, could have been better. Audio is not that great, maybe I am feeling because iQOO 7 Legend as it had hi-fi tag, excellent audio. Overall the phone is superb, no issue so far. I can recommend to anyone under 45k if you are planning for 3 to 4 years of usage. By the way, today I got my Nord Buds 3 Pro. Initially it impressed me a lot. Songs tested Venus Penne from Punnagai Poove. Okay, sing for அழகா போட்டிருக்காரு. many excellent audio bro, maybe it is because of Oppo tuning. It is easily comes close to 80% of my old Enco X which sold for 10k. Thank you, long term review சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. Thanks bro, thank you, nice. என்ன பாட்டுன்னு சொன்னார் பாத்தீங்களா, அங்கே சதறிட்டேன். ஆமா, நுணுக்கமா சொல்லியிருக்காரு. அதான் நான் என்ன லிசன் பண்ணேன் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஐயா, கேட்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேங்க்ஸ் ஃபார் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ். எதுனா அந்த பிக்சல் பேட்டரி பல்ஜ். சிவா ப்ரோ, வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபிட்னஸ் வீடியோ. நானும் தான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு தான் 2 இது சாப்பிட்டோம், பால்கோவா பண்ணு சாப்பிட்டோம், 3 சம்சா சாப்பிட்டோம். ஏய் ஏன்டா அப்படி இருக்க? கம்பெனி சீக்ரெட் வெளில சொல்லாத. சரி, இல்லை இதுக்கும் ஃபிட்னஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஃபிட்டாக இருக்கிறது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல எஜிலிட்டி, நல்ல என்டியூரன்ஸ் இருந்ததுனாலே ஓகே தான். அவ்வளோதான், உண்மையை சொன்னால் அவ்வளோதான். ஆண்டவர் வந்து போய் ஜிம்மில் அதாவது ரெஸ்லிங்லாம் பண்ணுற அளவுக்கு ஃபிட்டாலாம் அந்த மனுஷன் அந்த மாதிரியே எதிர்பார்க்குறீங்களா? அந்த மாதிரிலாம் நானே எதிர்பார்க்கல. எப்போ நான் வரலப்பா. அப்போ வந்து சும்மா ஃபிட்டாக இருக்கும். அது ஒரு டைம் பீங் நம்ம அப்படி இருக்கலாமே தவிர லைஃப் லாங் அப்படி இருக்கணும்னா அது நம்ம ப்ரொஃபஷனாக மாற்றினா தான் முடியும். ஆமாம், ஏதாவது படத்தில் இந்த சான்ஸ் வாங்கி கூட ஒரு வில்லனா. காமேஷ் ரோட்டை தான் கேட்கணும். சீரியலில் வேணால் வாய்ப்பு இருக்கும், வரீங்களா? யார் வேணால் வில்லன் ஆர்டிஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதானா? சரி, அதையும் நானும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அதுக்கே 4 ஷாட் வச்சிருவாங்க. ஆமா, அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு இன்னைக்கு எபிசோடே முடிச்சிருவாங்க. போதும் சார் அப்படிதான் இருக்கு. சரி, 1+ 11 இல்லாட்டி 1+ 12 ப்ரோ ஃபார் வீடியோ ரெக்கார்டிங் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. 35K விச் மொபைல் இஸ் பெஸ்ட், 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் ப்ளீஸ் ரிப்ளை. ப்ரோ ஆக்சுவலா நீங்க கேட்டதே வந்து கொஞ்சம் கோலரான ஃபோன்ஸ், ரெண்டுமே வேணாம்னு சொல்லிடுவானே. அதான் நீங்க என்ன பண்ணணும்னா 35K S24 FE பெஸ்ட் அப்படி இல்லையா? 8A நிஜமாதான். இந்த ரெண்டுத்துலயுமே நீங்க வந்து 4K வீடியோ பெட்டராவே எடுத்துட்டு போயிடலாம். S24 FE தான் நீங்க வந்து இந்த 60 FPS அதெல்லாம் பெட்டரா டீல் பண்ணலாம். 11 வந்து ஹைலி நாட் ரெக்கமெண்டட். 11 வந்து கொஞ்சம் 12 கூட 12 கேமராலாம் அவ்வளோ இது இல்லைங்க. ஃபோட்டோக்கு வேணா ஓகேன்னு சொல்லலாம். அதனால சாம்சங்ல பிக்சல் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஏன்னா S24 FE 35 நினைக்கிறேன். இப்போ அதான் ஒர்த்து, 35 அந்த பட்ஜெட்டுக்கு வந்து அது ஒர்த்து. ஏன்னா நீங்க சொல்ற அந்த 4K 60 FPSலாம் இல்லை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். அப்புறம் விஜய் அப்படிங்கிற நண்பர் வந்து, தம்பி நான் ஒரு 2 ஆண்டுகளாக பிக்சல் 6 பயன்படுத்தி வந்தேன், பேட்டரி மாற்றியுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பரே, நன்றிகள். ரியல்மி கேமரா பற்றி சொன்னது 100% கரெக்டு. ரியல்மி வந்த டைம்லேயே அதோட கேமரா செக் பண்ணி பார்த்தேன், அதோட ரியல்மி ஸ்டார்ட் வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 30K பிலோவில் என் ஃப்ரெண்டு மொபைல் வாங்கியிருந்தான், மாடல் ஞாபகம் இல்லை, கேமரா குவாலிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வரைக்கும்
அவனுங்க அதே பிளேஸில் தான் இருக்கானுங்க. ஒன்லி குட் திங் இஸ் கேமிங் தான், மற்றபடி கேமரா சைடில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சான். P3 Ultra எடுத்துருக்காரு. 30K பார்த்தல நீ. ஆனால் இல்லை, கேமரா எப்படி இருக்கு? ஒரு நண்பர் வந்து, ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ரியல்மி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக ரியல்மியில் நான் அதுக்கு தான் அந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணேன். ஹைப்பர் டோன் ப்ளஸ் இமேஜ் 14 Pro Plus சூப்பரா இருக்கும். அது வித்தியாசமா இருந்தது பத்தியா? அது சூப்பரா இருக்கும். அதே நீங்க P3 Ultra வாங்குங்க, மோசமா இருக்கும். அதேதான். சரியா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம் ப்ரோ. அதனால ஒரு சில டிவைஸை ஸ்பெசிஃபிக்கலாக நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ரியல்மி GT 7 Pro கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் ஹைப்பர் டோன் ப்ளஸ்லாம் இருக்கும். அது 60,000 ரூபா இல்லை, 55,000 ரூபா. அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அங்கே தான் என்ன சேலஞ்சுன்னா, நான் ஏயா தேடி போய் அந்த கணத்தில் குதிக்கணும்? இந்த 30s இருக்கு, இல்லைனா ஆஃபர் டைமில் Xiaomi 15 இருக்கு, கேமரா சென்ட்ரிக்கு அத்தனை ஃபோன் இருக்கும்போது நான் ஏன் அதுக்கு போகணுன்ற எக்ஸைட்லாம் சுற்றிட்டு இருக்குங்க. Oppo Excite ஃபைண்ட் எக்ஸைட்லாம் 50,000 கீழே வருது. இப்போதான் ஒரு நண்பர் iQOO 12 பற்றி இவ்வளோ தடவை சொல்லியிருக்காரு, கேமரா நல்லா இருக்குன்னு. கேமரா சூப்பரா. அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ இதுதான் உங்களுக்கு கஷ்டகாலம் அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் வந்து பிரைஸ் ட்ராப் ஆகி வரப்ப சூப்பர் டிவைஸாக இருக்கும். தீவிரமான ஃப்ரெண்ட், அதாவது எப்படி சொல்லலாம், தீவிரமான ரியல்மி ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேபி ட்ரை பண்ணுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா Day 1 ஒரு சிலர் வந்து ரியல்மி GT 7 Pro வாங்கியிருக்காங்களே. ஓ, GT 7 Pro. ஆமாங்க, GT 7 Pro வந்து இப்போ அமேசான்ல 8,000 கூப்பன் போட்டு உங்களுக்கு 45K கிடைக்குது. அப்படியா? 80 லிட்டோட. அப்போ இருக்கலே அஃபோர்டபிள் 80 லிட் ஃபோன் அதுதான். அமேசான்ல 8,000 கூப்பன் போட்டு வருது. ட்ரை பண்ணி பாருங்க. செல்லர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வரும்போது அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, ரியல்மி GT 60 70 கொடுத்தா கூட ஓகேன்னு சொல்லலாம். 60 கொடுத்துட போறாங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, அடுத்து கார்த்திகேயன் அப்படிங்கிற நம்பர் வந்து Pixel 6 செகண்ட் ஹேண்ட்ல அப்ராட் யூனிட் வாங்கினேன் ப்ரோ. எனக்கு பேட்டரி பல்ஜ் இஷ்யூ இருக்கு. F1ல சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லைனா தேர்ட் பார்ட்டி ஷாப்பா? F1 ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுங்க. நீங்க எங்க வாங்கியிருந்தாலும் சரி ப்ரோ, அப்ராட்லலாம் வாங்கியிருந்தீங்கன்னா நேராக போய் F1 விசிட் பண்ணுங்க. என்கிட்ட Pixel 6 இருக்கு, என் அண்ணன் ஃபோனு. சரி, நம்ம யாரையும் ரொம்ப ஏமாத்தலாம் போறது இல்லை, நம்ம என்ன கல்பிரிட்ஸா என்ன? என் அண்ணன் ஃபோனு அப்ராட்ல வாங்கி கொடுத்தாங்க, நான் அந்த டிவைஸ் தான் இங்கே இந்தியாவில் யூஸ் பண்ணுறேன், இதில் வந்து எனக்கு கொஞ்சம் பேட்டரி பல்ஜ் இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியுது, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அஃபிஷியலாகவே பேட்டரி மாற்றுறதுக்கு சப்போஸ் அவங்க ஒரு சார்ஜ் போடுறாங்கன்னே வைங்க. எனக்கு தெரிஞ்சு பிக்சல் பற்றி கிளாரிஃபிகேஷன் கேட்கும்போது கீக்கி ரஞ்சித் கூட போட்டிருந்தார் வீடியோ. பிக்சல் வந்து எப்படின்னா, அப்ராட்ல வாங்கின யூனிட்டுக்கு இந்தியாவில் வாரண்டி உண்டு, இந்தியன் யூனிட்டுக்கு தான் அப்ராட்ல வாரண்டி இல்லை, வாரண்டி பீரியட்ல. ஸோ அப்போ மற்றபடி வாரண்டி பீரியட் இல்லாத பட்சத்தில் பேட்டரி ப்ரோக்ராம்லாம் வந்ததுன்னா அதை கண்டிப்பாக அவங்க அட்ரஸ் பண்ண தான் செய்வாங்க. அதனால நீங்கள் போய் அவங்களை அப்ரோச் பண்ணுங்க. அஃபிஷியலான முறையில் சப்போஸ் பேட்டரி மாற்றுறதுக்கே அவங்க ஓரளவுக்கு கம்மி ப்ரைஸ் சொன்னாங்கன்னா கூட சந்தோஷமா பண்ணலாமே. இதுக்கு பேசாம நான் அப்ராட்லேயே டிவைஸ் வாங்கிட்டு வந்துடும் போல இருக்கேன் பிக்சலை. சரி விடு. இப்போ ஆனால் என்னாச்சு பார்த்தல, இப்போதான் அவங்க லைனுக்குள்ளேயே வந்திருக்காங்க. யூஎஸ்ல பிக்சல் 9 சீப்பா, இந்தியாவில் சீப்பானா இந்தியாவில் தான் சீப்பா லான்ச். ஆமாம் ஆமாம், 256 உங்களுக்கு அந்த பிரைஸ் 50,000 வரும். ஆனால் அங்கே வந்து 128 தான் கிடைக்கும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி சரி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து அஃபிஷியல் F1 அப்ரோச் பண்ணுங்க ப்ரோ. சரியா? கூகுளோட சப்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து ரீச் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ ப்ரோ, Pixel 6 பீட்டால என்ரோல் பண்ணேன் ப்ரோ, ஆனால் அப்டேட் வரல, 2 days ஆகுதா? இது நிறைய பேர் சொல்கிறாங்கடா பரத் ப்ரோ. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு நம்ம குரூப்பில், அவரும் இதே தான் சொன்னார். நம்ம ஜாவித் ப்ரோட்ட வேணா கேளுங்க, அவர் 6 தானே வச்சிருக்காரு. ஆனால் அவர் போட்டாரான்னு தெரியல பீட்டா என்ரோல் பண்ணுறதுக்கு. அன்பில் அப்படிங்கிற நண்பர் பேர் 2 days ஆச்சு, அப்டேட் செக் பண்ணி பார்த்தா வரல. அவரும் சொல்லியிருக்காரு. எல்லாரும் இதே சொல்லியிருக்காங்க. இதே தான் Pixel 6ல இப்போ அந்த நண்பர் ட்ரை பண்ணாரு, அவருக்கு வரல, நம்ம குரூப் தான். ஓ, 6க்கு மட்டும் மேபி இந்த பேட்டரி எதுக்காக வேணான்னு, ஏன்னா பல்ஜம் இல்ல பீட்டா வேற ஏதோ ஒன்று ஆயிடுச்சுனா இருக்கலாம் 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 இருக்கலாம். 7A வந்திருக்கா? 8Aல இருக்கு, 8Aல போட்டுருக்கு. இல்லடா, நீ சொன்ன லாஜிக் சூப்பர்ரா. இல்ல இருக்கு. 8 சீரிஸ்ல ஃபுல்லா போட்டோம், ஒர்க் ஆகுது. 9 சீரிஸ்ல ஃபுல்லா ஒர்க் ஆகுது, சூப்பரா இருக்கு. 7 சீரிஸ்லயும் ஒர்க் ஆகுது, 7Aக்கு ஒர்க் ஆச்சு. ஓகே, 7A யார் போட்டா? நான் தான் போட்டு ஃபிளாஷ் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு போய் அங்கே இப்போ வச்சிருக்கேன். அப்போ 6க்கு மட்டும் மேபி டிலே பண்ணுறாங்க போல. 6க்கு வந்து இப்போ இந்த பஞ்சாயத்துகள்லாம் இருக்கிறவங்களாம் பயப்படுறாங்க போல. ஆனால் இப்போ எனக்கு என்னன்னா, என் கையில் ஒரு 6 இருந்ததுன்னா நான் என்ன ட்ரை பண்ணுவேன்னா, ஆண்ட்ராய்ட் ஃபிளாஷ் டூலில் இந்த க்ரோம் ப்ரௌசரில் சொல்லுவேன், அது வழியாக போகுதான்னு நான் செக் பண்ணி பார்ப்பேன். அங்கேயும் நமக்கு வந்து லாக் பண்ணி வச்சானா இப்போ எதுவும் மேட்ரு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நிஜமாவே மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் நல்லா இருக்கு ப்ரோ, அது ஒன்று, அந்த பாயிண்ட் சொல்லிடுறேன். அடுத்து இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணணும்னா, உங்கள் டிவைஸோட டேட்டாவை ஃபுல்லாக பேக்கப் எடுத்துகிட்டு ரீசெட் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா பேக்கப் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி பூட் லோடர் அன்லாக்கிங் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் பூட் லோடருக்கு ரீபூட் பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபிளாஷ் டூல் வச்சு க்ரோம் ப்ரௌசரில் ஃபிளாஷ். இதுலேயே நம்ம சேனல்லே இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அது பிக்சல் எப்படி போடுறது அப்படின்னு போட்டிருப்போம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும் அப்படின்னா. சரி, அடுத்து ஒருத்தர் ஆகாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து கஸ்டம் ராமுக்கு ஆசைப்பட்டு பிக்சல் வாங்கலான்னு நினச்சேன்,
நான் இப்படி சொல்றீங்க ஹோப் 10 will come with a silica carbide battery. அதெல்லாம் சிலிக்கா கார்பைட்ல இப்போதைக்கு வராது. ஏங்க 10 எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சு அவன் லான்ச்சுக்கே வந்துட்டான். அவன் தான் போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கானே, தெரியல போய் லீக்லாம் ஆச்சே. சிலிகான் பேட்டரிலாம் வந்து சாம்சங், பிக்சல், ஆப்பிள், நத்திங் ஸ்லோவா தான்டா அவங்கலாம். இவங்க கிட்ட வர டிலே ஆகும். அது ஆல்ரெடி அந்த ரைட்ஸ் எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா மோட்டோ கிட்டே சைனால. கிடையாதா? ஆமா மோட்டோரோலாலே மோட்டோ கிட்டே கிடையாது. அவனுங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னா இந்த கேங்ல வந்து பிபிகே ஃபேமிலியும் ஷாமியும் ஹானர் தான். நீங்க திட்டிடுறீங்களா சைனீஸ் போன், கொரியன் செட்டு, அவனுங்க தான் பேட்டரியில நின்று. உண்மைதான் அக்செப்ட் பண்ணதான் செய்யணும். ப்ரோ ஐ ஹேவ் டிசைடட் டு பை நார்டு 4 ஃபார் 25K. இஸ் இட் ஒர்த்? ஷுட் ஐ வெயிட் ஃபார் நார்டு 5? நார்டு 5 வெயிட் பண்ணீங்கன்னா 30,000 கிட்ட லான்ச் ஆகும் 8s Gen 3யோட. ஆமா 8s Gen 3 வேற. ஆனா அப்பயும் உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 8s Gen 3ல போக F7 வரும், நாட் 5 இருக்கு, வேற என்ன இன்னொருத்தர் இருக்கானே இது நியோ 10 ஆப்ஷன் நிறைய பில்ட் ஆகும், பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் நாட் 4 ஓகே, நல்ல ஃபோன் தான், சூப்பராக தான் இருக்கு. ஆனால் ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் 12R தான் இந்த இஷ்யூவோ. நெட்வொர்க் சிக்னல் இல்லை ப்ரோ. நீங்கள் யாராவது 12R வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கும் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க ப்ரோ அப்டேட்டுக்கு அப்புறம். ஆமாம், இது கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்கு. 12R அவ்வளோ நல்ல டிவைஸ், அதில் கொண்டு போய் கொல்லிக்கட்டை வச்சிருக்காங்க. வீடியோ போட்டிருக்கேன் தெரியுமா? ஆமாம், எந்த நேரத்தில் எதில் கொண்டு போய்டா கையை வைக்கிறீங்க. அடுத்து வந்து பிக்சல் அஃபிஷியல் வந்து அந்த F1 தான் ப்ரோ. சரியா, இதுக்கு தான் ரொம்ப நாளாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு அப்படியே அங்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஃபன்டச் ஓஎஸ்க்கும் ஆரிஜின் ஓஎஸ்க்கும் பேஸ் இந்த பெரிய கும்பிடு அப்படின்ட்டு அதான் ஆர்ஜின் வாய்ஸ் வந்துட்டா அப்படின்னு பெரிய கும்பிடு அப்படின்னு நம்ம இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபன்டச் ஓஎஸ்க்கும் ஆரிஜினுக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த அளவுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் ஆரம்பிச்சு குட்டி யூசர் எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஆர்ஜின் வாய்ஸில். கொண்டு வாங்கடா ஐக்யூ டீம், எஸ் விவோ டீம். ஆதித்யா அப்படிங்கிற நண்பர் வந்து சிவா ப்ரோ லாங் டேர்ம் யூசேஜுக்கு எந்த ஆல்ரவுண்டர் ஃபோன் ப்ரிஃபர் பண்ணலாம்? ரியல்மி GT7 இல்லை OnePlus 13R தான் ப்ரோ. எனக்கு பேட்டரி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் ரியல்மி GT7 மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இந்த ஃபோனில் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா? ஆக்சுவலாக இந்த GT7 நான் ஏன் பயப்படுறேன்னா 9400E இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் 13R போட, ஏன்னா மொக்கன் கிடையாது. ஆனால் கன்சிஸ்டன்சி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நான் அதுக்கு 13R போயிடுவேன். ஃபியூச்சர் அப்டேட்ஸுக்கு கொஞ்சம் திகலாக இருக்குது. இங்கே பாரு அதை சொல்கிறது. ஆமாம், கீழே போட்டாங்க. தேங்க்யூ நண்பர்களே. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் உங்களோட சேவை என்றைக்கும் தேவை. ஃப்ளாக்ஷிப் கில்லர். ஆமாம், OnePlus 13R பெஸ்ட்டுங்க நிஜமா. இப்போ ஃப்ளாக்ஷிப் கில்லர் மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான் F7 உள்ள என்ட்ரி கொடுக்க போகுது. F7 என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆனால் அவனும் 8S தானே. 8S பற்றி பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுறான். 30,000 இல்லை 10,000 ரூபா வித்தியாசம் பெருசு இல்லை. உள்ள குறுக்கால பூந்து LTP1 சொல்லணுமா, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாது. ஆமாம், LTP1 சொன்னா அவ்வளோதான், கும்பிடுங்க. பேட்டரி பெருசுங்க, 7550 mAh சொல்லுமா, மற்றபடி யாராவது தெரியல. வரட்டும் இங்கே பாரு. அப்புறம் வந்து ஆதித்யா அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ பாட் Pixel 7 2 years ago. Last year I could see a small gap between the screen and my phone. Screen almost came off, but not fully. Now I am facing battery drain issue. My temper glass has few cracks. Now the main problem is if I try to remove the temper, the screen will be coming along with it fully. I am planning to change my phone. Should I trust and go for 9 Pro or 9 Pro XL or avoid Google phones? Samsung series, please help me. Between I'm in Canada. நான் என்ன சொன்னேன்னா, கனடாவில் இருக்கிற அஃபிஷியல் சர்வீஸ் சென்டருக்கே இந்த ஃபோனை ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா பேட்டரியை மாற்றிட்டு உங்கள் மேலே டிஸ்பிளே இருக்குல்ல ப்ரோ, அதை திரும்ப உள்ளே வச்சு சீல் பண்ணி லாக் பண்ணாங்கன்னா அப்புறம் டெம்பரை பொறுமையாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபோன் சேஃப் ஆகிடும். ஓகே, பேட்டரி பல்ஜினால தான் இப்படி ஆயிருக்கு. அடுத்து என்னன்னா, நீங்கள் திரும்பியும் பிக்சல் போகலாமான்னு கேட்டிங்க இல்லையா? 9 சீரிஸ் வேணா 10 சீரிஸ் போங்க. அப்படி இல்லைனா சாம்சங்கோட S26 சீரிஸ் போகலாம். இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு இதை கொண்டு போய் அஃபிஷியல் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து இந்த டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 சீரிஸ் மேலே எனக்கு ஹோப் இருக்குது பர்சனலாக. சரியா, அதுக்காக எல்லாருக்குமே அது நல்லபடியாக அமையுமானா எனக்கு தெரில. ஆனால் 10 சீரிஸில் ஏன் இந்த ஹோப் கிரியேட் ஆச்சுன்னு பார்த்தா, நார்மல் 10 3 கேமரா இந்த தடவை. ஆமாம், ஓகே, ஆமாம், பேஸ் வேரியன்ட்டே 3 கேமரா இருக்க போகுது. அடுத்து என்னன்னா, இந்த தடவை வந்து உங்களுக்கு TSMC G5, ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் மறுபடியும் எக்ஸினாஸ் மாடம் தான் இருக்க போகுது. அங்கெங்கே போனாலும் தர்த்தனோட நான் எங்கே போனாலும் எத்தனை இடத்துக்கு போய் சாமி கும்பிட்டாலும் ஒரு 8 சந்தோஷமா இருந்துறியா நீ அப்படின்னு வச்சிருக்கானுங்க. ஆனால் ஓகே பரவாயில்ல, TSMC கிட்ட போயிட்டா ஹீட்டு குறைஞ்சிரும், பேட்டரி பேக்கப் உங்களெல்லாம் வந்துடும் அப்படின்னு சிக்னல் ஓகே கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி வந்துடும். அப்புறம் வந்து பிரகாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ ஹேவ் அ டவுட், நத்திங் ஃபோன் 3A ஆர் Pixel 7 செகண்ட் ஹேண்டில் விச் வில் ப்ரிஃபர்? எது ப்ரிஃபர் பண்ணலாம்? நார்மல் யூசேஜ் தான். ஸோ நார்மல் யூசேஜ்னா 3A போதும் ப்ரோ. கேஷுவல் யூசேஜ் அப்புறம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டுமே ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா Pixel 7 மேசிவ் ஃபோன் தான். இவ்வளோ நேரம் சொன்னோம்ல, இந்த மாதிரியான பிரச்சனை எப்பயாவது வரலாம். பேட்டரி பல்ஜ் ஆகலாம். அதெல்லாம் நான் எதிர்கொள்ள ரெடி அப்படின்னா Pixel 7 வந்து தாராளமாக 3A போட்டுரும். நீ சொல்லுங்க.
என்னது இந்த கூகுள் பண்ணாட ஒரு வேலையை பார்த்துருக்கான். பிக்சல் 7 இஸ் a better choice bro அப்படின்னு அவனே ஆட்டோ சஜஸ்ட் பண்றான். அது ஏன் தெரியுது இல்ல? ஓ இதுக்கு முன்னாடி சொன்னதை வச்சா நான் நிறைய தடவை பிக்சல் பத்தி பேசியிருக்கேன்ல. ஓகே கண்டிப்பா இந்த ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது சிவாவா இருந்தா பிக்சல் 7 தான் சொல்லுவானே. இப்பயே நான் அதானே சொல்ல வந்தேன். ஆனா பிக்சல் 7 வந்து கண்டிப்பா கேமரால போட்டுருவானே 3A அசால்ட்டா. 3Aல 3 கேமரா இருக்குன்னு தான் பேரு. ஆனா கண்டிப்பா பிக்சல் ஜோக்கு தான் அது. சரியா? பிரைமரி மட்டும் கீழே ஏதோ ரிப்ளை போட்டுருக்காங்க. ஆமா நம்ம நண்பர்கள் என்ன போட்டுருக்காங்க போறோம். ஐ நீட் அட்லீஸ்ட் அவரே தான் 2 years நோ டிஸ்பிளே ப்ராப்ளம் இஃப் ஐ நீட் பெட்டர் யூஐன்னு அவரே போட்டிருக்காரு. நத்திங் ஃபார் 3A குட் ஆப்ஷன் இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் க்ளீன் யூஐ குட் பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி எல்லாமே இருக்கு. பிக்சல் 7 சப்போர்ட்ஸ் ஒன்லி 20 வாட் சார்ஜிங். இட் ஹாஸ் ஒன்லி 90 வாட்ஸ். ஆமா அது ஃபேக்ட் தான். ரீசனபிள் தான். 3A போறது பெட்டர். ஸோ அதனால நீங்க என்னன்னு யோசிச்சுக்கோங்க. கேமராலாம் நீங்க வேணும்னு சொல்லவே இல்லை. அதனால தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் 3A சஜஸ்ட் பண்ணிட்டோம். சரியா? அதனால 3A வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல பிரச்சனை இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கும். அப்புறம் சஞ்சய் அப்படிங்கிற நண்பர் வந்து மை பிக்சல் 6A ஹீட்டிங் அப்நார்மலி. ஐ எம் மோஸ்ட்லி மொபைல் கனெக்டடு டு ஒய்ஃபை தான். ஐ எம் நாட் ஹேவிங் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் பட் இட் வார்ம்ஸ் மோர் ஃபார் நோ ரீசன் while using Gmail, X, Google. I am facing this issue for the past 30 days. Also, I am received battery replacement warning. Bro, தயவு செய்து டப்புன்னு போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டுங்க ப்ரோ. ஓ யூ ஆல்ரெடி நோ தட் த 6A will always in warm condition does not matter when. But in my case, occasionally the warm more than bro டப்புன்னு தயவு செய்து செக் பண்ணி மாற்றிக்கோங்க. சரியா? மாற்றிட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் சியர்ஸ் போட்டுக்கோங்க. இதில் வந்து இது போட்டோன்னா சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் 3 எக்ஸ்ப்ளோசிவ். அவர் கீழே ஏதோ போட்டிருக்காரு. என்னது? அதான் கரண்ட்லி Android 16 ஸ்டேபிள் about 5 hours SOTன்றாரு. ஆமா கரெக்ட் தான். ஆனா பேட்டரி மட்டும் மாத்திக்கோங்க. அவன் சஜஸ்ட் பண்றான்ல, அவன் ஏன்னா எதை பேஸ் பண்ணி சஜஸ்ட் பண்றான் தெரியுமா? சார்ஜிங் சைக்கிள்ஸ் 400 ஆயிருக்கும். ஓகே ஓகே. அந்த 375 to 400 சைக்கிள்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறனால உங்களுக்கு சஜஸ்ட் பண்றான். பேட்டரி மாத்திக்கோங்க ப்ரோ, சேஃப். அதுதான் பேட்டரியை மாத்திட்டு இதுவே லோக்கல்னா என்ன பண்ண சொல்லுவேன் தெரியுமா? எப்பயுமே பிக்சல் ஃபோனுக்கு பேட்டரியை மாற்றும் போது அப்படியே ப்ராசர் மேலே லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெர்மல் பேஸ்ட் வச்சுட்டு ஒரு 4-5 லேயர் கிராஃபின் ஷீட்டை மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பேக் டோரை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரியா? போய் சர்வீஸ் சென்டரில் அவன்கிட்ட சொன்னா யாரா நீ பேட்டரி வேணுமா வேணாமா அப்படின்றான். அப்புறம் வந்து என்னது ரியலி தேங்க்ஸ் யுவானா ஃபார் ரிப்ளைங் ஃபார் மை கமெண்ட். ஆனால் இங்கே அல்ட்ரா இல்லை. ஓகே அதான் X100 ப்ரோ போங்க, இல்லாட்டி X200 ப்ரோ போங்க. மலேசியாவில் அதை வாங்கிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. டியூஷன் சென்டர் ஐடியா நல்லா இருக்கு. அப்புறம் டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. சிவா ப்ரோ நான் யூஸ் பண்ணுற சாம்சங் M51ல் ஸ்க்ரீன் பர்னிங் இஷ்யூ இருக்குது. என்ன அது வேறு எந்த மொபைலாவது இதே இஷ்யூ வந்திருக்கா? ஸ்க்ரீன் பர்ன் இஷ்யூ நிறைய டிவைஸில் வந்திருக்கு ப்ரோ. சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரிரிக்கு அவரோட கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் அவர் வந்து Note 10 Plus வரும்போது அதுக்கு முன்னாடி S8 Plus யூஸர் அவர். சரியா? S8 Plus அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோனில் கீபோர்டு எப்பயுமே இருக்கும் ஸ்க்ரீனில். ஸ்க்ரீன் பர்ன் ஆகி மொத்த கீபோர்டு வச்சிருப்பாரு. ஆமாம், அதில் பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ஸ்க்ரீன் பர்ன் வந்து எப்பயுமே நடக்கிறது தான். ஸ்க்ரீன் பர்ன் ஆகாத ஃபோன் ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இருக்கிற LTPO பேஸ்டு ஃபோன்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஸ்க்ரீன் பர்ன் ஆகிறது இல்லை. பட் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் ஃபோன்ஸே ஸ்க்ரீன் பர்ன் ஆயிருக்கு. அப்படின்னாலும் இப்போ இந்த சிக்னல் பார்லாம் இருக்கு, அதுவும் இதில் பிரச்சனை இல்லைடா. LTPOவில் இதில் தப்பிச்சிருது. இது ஒரு டைப்பாக இருக்குது. நான் இதுவே வந்து OnePlus 7 சீரிஸ் ஒரு சூப்பர் ஃபோனு, OnePlus 7 Pro 70 Pro, அந்த ஃபோனில் நீ பாரு நிறைய ஃபோன், ஏகப்பட்ட ஃபோன், பாதிக்கு பாதி மினிமம் 100 ஃபோன் 50 ஃபோனில் ஸ்க்ரீன் பண்ண இருக்கும். அதுவும் எங்கன்னா இங்கே இந்த டாப்ல அது சிம்பிளாக அப்படியே இருக்கும், எங்கே போனாலும் இருக்கும். ஆமாம், ஆனால் ரொம்ப பெருசாக தெரியாது. நீ நார்மல் ஃபோனை யூஸ் பண்ணும்போது தெரியாது, ஆனால் படம் பார்க்கும்போது தெரியும். ஆமாம், இப்படி திருப்பி ஃபுல் ஸ்க்ரீனில் படம் பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பீங்க, அப்போ தெரியும். ஓகே, ஸோ 4 to 5 years ஓப்போ பிராண்டை நம்பி 40K ஸ்பெண்ட் பண்ணலாமா? நான் 30Kல 4 இயர்ஸாக யூஸ் பண்ணேன். அதில் வீடியோ பார்த்தேன், எடிட்டிங். ஓகே, அதான் 40Kல வந்து ரெனோ 13 14 வரப்போகுது, வெயிட் பண்ணுங்க. அதானே இருக்கும் 40Kனா? ஆமாம், வேறவன் இருக்கான், ரெனோ தான் இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டால் அந்த ஃபைண்ட் எக்ஸைட்டுக்கு ஏதாவது ட்ரிக் வச்சு வாங்கினா உண்டு. அதான் ரெனோ 14 வரப்போகுது, வெயிட் பண்ணி வாங்கினாலும் வாங்க. ஓப்போலாம் இருக்கும் தான், நல்லா தான் இருக்குது. ஓப்போவில் வந்து இந்த அண்டர் 15Kல தான் கொஞ்சம் கஷ்டம், அந்த ஆடெல்லாம் வரும், ஒரு மாதிரி இருக்கும். 40Kலாம் ரெனோலாம் நல்லா தான் இருக்கும். எப்படி சொல்லியிருக்காரு பற்றியா? மோட்டோ Edge 60 Pro பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. Edge 60 Pro நல்ல ஃபோன் தான், ஆனால் அது எப்படி காலத்துக்கும் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 50 Pro வந்த புதுசுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விமர்சனம் வந்தது. கடைசியில் அது காலாவதி ஆயிடுச்சு. நம்ம பாலாஜி ப்ரோ நிலைமையை பார்த்தல, அவரெல்லாம் கதறன்னு கதறிட்டு இருக்காரு. என்ன ப்ராசரு? 8350வா? Edge 60 அப்படி நான் கிரிக்கு வச்சு ஓடிடுவேன். இது நீ சொன்ன 8350 இருந்ததுன்னா இது லிட்டரலா எப்படி இருக்குன்னா தம்பி 8350 எக்ஸ்ட்ரீம் 8350 எக்ஸ்ட்ரீம். எனக்கு வந்து எப்படின்னா
7400, 7300, 7S Gen 2 இதெல்லாம் கூட நம்பி இறங்கிடலாம். 8350 வந்து மொக்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அதே தான் GT30 Proல இருக்கு. அதுலலாம் நல்லா தான் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கான். அது சூடே ஆகலை, நம்ம டெஸ்ட் பண்ணியே சொல்லியிருப்போம் இன்ஃபினிக்ஸில். பட் மோட்டரோல கூலிங் மெக்கானிசம் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பான்னு தெரியலையே. ஏங்க அதே தான் ரெனோவில் இருக்குது, ரெனோ ஹீட் ஆச்சு. P3 Ultra அதே தான், P3 Ultra ஹீட் ஆச்சு தான். ஆனால் பேட்டரி பெருசாக இருக்கனால வந்தாலும் தப்பிச்சிடுறானுங்க SOT கொடுத்துட்டு. இவன் வேற எக்ஸ்ட்ரீம் 8350 எக்ஸ்ட்ரீம்னு போட்டிருக்கான். கொஞ்சம் டவுட்டு தான் மோட்டோலாம். இதெல்லாம் இது வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. நாகேந்திரன் அப்படிங்கிற நம்ம வந்து போக்கோ ட்ரெஸ் பண்ணி 30,000 இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. வேணாம் ப்ரோ, iQOO 12 போகலான்னு சொல்லியிருக்காங்க. பட் iQOO 12 40,000 மேலே, 30,000 கிடைக்காது. ஆனால் இப்போ 30,000 தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சா மேபி ஆஃபர் டைமில் நியோ 10 வாங்கலாம். சரி, போக்கோனா ஒரு பயம் இருக்குது அப்படின்னா ஓகே. பட் இங்கே என்ன மேட்டர்னா ப்ரோ ஸ்டில் மதர் போர்டு இஷ்யூவாக இருக்குது. அதெல்லாம் பழைய ஃபோனில் தான் ப்ரோ இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்ததில் எதுவும் இல்லையே ப்ரோ. X6 ப்ரோவா? X6 Proல கூட பிரச்சனை இது வரைக்கும் அந்த மாதிரி ரொம்பலாம் வரல. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து கடைசியா பிரச்சனை பெருசா வந்தது X3 Pro தான். அதெல்லாம் வந்து அதனாலதான் அவங்க வாழ்க்கையே மாறி போச்சு. ஆமா. ஆனா போக்கோ F5 கன்சிஸ்டண்டா இருந்தது. F6 இன்னைய வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. போக்கோல X7 Pro அதுவும் நல்லா தான் இருக்கு. X6 Proவும் இது வரைக்கும் பெரிய அளவுல ப்ராப்ளம் இல்லை. பட் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண முடியலன்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரீசன் என்னன்னா ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப மோசமா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதை வச்சு. ஆனா இப்போ எப்படி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச வேல்யூ ஃபார் மணி ஃபோன்ஸ் அவங்க தான் ப்ரோ தராங்க. என்ன பண்ணுறது, அவன் மட்டும்தான் தரான். அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலும் பார்த்தா போக்கோ வந்து சூப்பராக இருக்குப்பா இந்த ப்ரைஸுக்குன்னு அவன் தரான். அப்புறம் S23 Plusல பிங்க் லைன்னா கண்டிப்பாக மாற்றலாம். நீங்கள் நேராக போய் கொஞ்சம் நேரம் தர்ணா தான் பண்ணணும். அவங்க கூட கொஞ்சம் போராடணும் ப்ரோ. அவங்க கடையை மூடுற வரை நீங்கள் அங்கே உட்காந்துருங்க ப்ரோ, உட்காந்து ஜாலியாக பேசுங்க. என்ன பண்ணுறது, ஒரு நாள் போவோம், வெறுப்பாக தான் இருக்கும். ஒரு நாள் நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். என்னது இது எல்லாருக்குமே வரல, Pixel 8க்கும் வரலையா, Material 3 எக்ஸ்பிரசிவ் அப்டேட் வரலையா? இல்லை ஸ்லாட் ஃபுல் ஆகிட்டா வராதா? அப்படிலாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி அசால்ட்டாக வரும். இல்லாட்டி கூகுளோட சர்வரில் ஏதாவது பஞ்சாயத்தா கடந்த 2 நாளா? நம்ம ரீசெண்டாக எதுவும் பண்ணல, நம்ம எல்லாமே எப்பயோ பண்ணது தானோ. நம்மலாம் பண்ணதெல்லாம் எப்பயோ, ரீசெண்டாக எதுவுமே பண்ணலையோ. ஆமாம், இது கொஞ்சம் கோளாறால இருக்குது. இதை பார்த்தா பயமாலாம் இருக்குது ப்ரோ. 6Aவோட பேட்டரி ட்ரெயின் ஆனாலும் சரி, 6Aவோட பேட்டரி பல்ஜ் ஆனாலும் சரி, அஃபிஷியல் சப்போர்ட் அணுகுங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு பீதியில் இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் போய் போடுறது குண்டு உண்மையாக சொன்னால், அதனால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சரியா, இது ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நான் செக் பண்ணுறேன், இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக செக் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. போடுறா எல்லா இடத்துலையும் நம்மளால் வேறு லெவல் சப்போர்ட் பண்ணி வச்சிருக்காப்ல. சர்வீஸ் சென்டர் போங்க, அதான் ஃபேக்ட், அவ்வளோதான். சர்வீஸ் சென்டர் போனீங்கனாலே சப்போர்ட் பண்ணுவாங்க. AK வேர்ல்டா அவர் பேர்? ஆமாம், அஜித் குமார் வேர்ல்டு. சூப்பர் ரைட்டு. ஸோ அதாங்க, ஆக மொத்தம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுவும் முக்கியமாக பிக்சலில் வந்து இந்த பல்ஜ் இஷ்யூ இருக்கிறது வந்து ரொம்ப புதுசு கிடையாது. வீடியோவில் அதனால தான் தெளிவாக சொல்லியிருப்பேன். Pixel 3-4 டேஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து நான் தான் சொல்லியிருப்பேன், இவ்வளோ வருஷம் ஆகியும் நீ திருந்தல அப்படின்னு. ஏன்னா வெண்டாரை மாற்றலாம், இல்லாட்டி எதாவது பண்ணலாம். இப்போ அதனால தான் CMF நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். எவ்வளோ பேர் இது சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம வந்து இந்த கம்யூனிட்டி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறனாலையும், நம்ம கம்யூனிட்டியோட கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறனாலையும் நமக்கும் தெரியுது. ப்ளஸ் கம்யூனிட்டி ஷவுட் அவுட் கிடைக்குது. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, CMF பட்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மியூசிக் சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. பேட்டரி படுத்தே விட்டானே ஏன்னா ஆகிடுறான். அதே தான். ஸோ இதுதான் பிரச்சனை. பேட்டரி இல்லாமல் நான் என்ன டேரெக்டாக சொருகிட்டே பாட்டு கேட்க முடியுமாடா? TWSல அப்படி பண்ண முடியுமா? ஒரு ஒயர் வச்சதுனால பரவாயில்ல. என்னத்த பண்ணுறது, எல்லா பிரான்ச்சுமே வந்து ஓரளவுக்கு சொல்கிற ஃபீட்பேக்கை ஏற்றுக்கிட்டு மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்க முன்மேலும் வளருவாங்க. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டம்தான். பாய் சொல்லிடுவோம் ஈஸியாக, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமாம், ஏன்னா வேற பிராண்ட் வந்துருங்க பண்ணிட்டு எவ்வளோ பிராண்ட் சுற்றிட்டு இருக்கு. அதான் ஓகே, இந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்கு. சரிங்க, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது சிவபரணி சிவாசர்கே பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.